परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். நீங்க பாடலாமே. நான் பாடுறதா? ஏன் பாடக்கூடாதா? இதுல என்ன இருக்கு, பாடுறதுக்கு டேலண்ட்டை விட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நான் பாடி என்னாலே கேட்க முடியாது, மத்தவங்க எப்படி கேட்பாங்க? அது கேக்குறவங்க தலையெழுத்து. அந்த தைரியத்துல தானே இவ்வளவு நாளா நானும் பாடிட்டு இருக்கேன். ஒண்ணுல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியா போகும்போது உங்க கார் மெயின் கேட்ல நுழையறத பார்த்தேன். சரி ரெக்கார்டிங் போறீங்க, போகும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டேன். அதான் ரிட்டர்ன் வரும்போது இருக்கிறீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ, அப்ப என்ன சேஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. புடிச்சிட்டேன். எப்படியோ நார்மல் ஆயிட்டீங்க. அன்னைக்கு ரகு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணத என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. நீங்க சொன்னதை கேட்கறதுக்கும் உங்களை பாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் என்னால அந்த ஃபீலிங்ல இருந்து மீண்டு வரவே முடியல. மறுபடியும் ரகு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா? இல்ல. வெல், அப்ப தப்ப உணர்ந்திருப்பான். அது எனக்கு தெரியாது. தப்ப உணர்ந்தானா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் அவனோட மியூசிக் டைரக்ஷன்ல பாடுறத டோட்டலா அவாய்ட் பண்றேன். ஏன் அவனை சந்திக்கிறது கூட அவாய்ட் பண்றேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போய் அவங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா கூட நான் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன். பட் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பீங்க? இதே கேள்வியை நான் எனக்கு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரியும் போது
அவனை சந்திக்கிறதோ இல்ல அவன் கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ ஏற்படுத்தாம இருக்கிறது தானே பெட்டர். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். மறுபடியும் ரகு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா என்ன நேரமா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ எனிவே. தேங்க்யூ பைரவி. கண்டிப்பா நான் வரேன். தைரியமா இருங்க. ஷியோர். கந்தசாமி அம்மா வண்டி இருங்க. சரிங்கம்மா. பை. ஹலோ சார். வாங்க வாங்க பைரவி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும்? கெட்ட செய்திகள் மட்டும் இல்ல, நல்ல செய்திகள் கூட சில நேரம் வேகமா பரவிடும். நீங்க லாயர், உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஐயோ, ஒரு விஷயமும் இல்ல. நீங்க மறுபடியும் இசையமைக்க வந்ததுக்காக ஏ சார்பிலையும் உங்க ரசிகர்கள் சார்பிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். குட். அது சரி, ஆனா வாழ்த்துக்களை தப்பான ஆள்கிட்ட சொல்றீங்க. தப்பான ஆளா? இந்த வாழ்த்துக்களை நீங்க சிங்கர் மீனு கிட்ட தான் சொல்லணும். அப்படியா? ஆமா பைரவி, அவங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க மியூசிக் பண்ண திரும்ப வரலனா நான் பாடுறதையே நிறுத்திடுவேன்னு மிரட்டினாங்க. ஏன்னா இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாடகி வாழ்க்கை நீங்க கொடுத்தது, இப்ப நீங்க இசையமைக்காம இருந்தா நான் பாடாம இருக்கிறதா நியாயம்ட்டாங்க. சரி, நம்மளால எதுக்கு தமிழ் இசை உலகம் ஒரு நல்ல சிங்கரை இழக்கணும் அப்படின்னு நானும் மனமாறிட்டேன். சார், இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாரை விடவும் இந்த விஷயத்தை கேட்டா வேற ஒருத்தர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. யாரு? சார், இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாரை விடவும் இந்த விஷயத்தை கேட்டா வேற ஒருத்தர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. யாரு? ஜெயில டேவிட். ஆமா ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் நான் திரும்ப இசையமைக்கன்னு முடிவு பண்ணோன்னே அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். பட் ஃபோன் ரீச் ஆகல. ஏதாவது பிஸியா இருந்திருப்பாரு. சோ மீனுவால உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இல்ல பைரவி, கரெக்டா சொல்ல போனா இது ஒரு பெரிய மனமாற்றமோ மீனவுக்காக செஞ்சதோ இல்லை. ஜஸ்ட் நான் எடுத்த எத்தனையோ முடிவுகள்ல ஒரு முடிவுக்கு வந்த சின்ன மாற்றம். தட்ஸ் ஆல். பை தி வே, எனக்கு ரெக்கார்டிங் டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சிறு தொழி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இப்ப ஏற்பட்டிருக்கிறது சிறு மாற்றம்தான். ஆனா அதுதான் மீனுவோட ரூபத்துல ஒரு வெள்ளமா மாறி உங்க மனசுல எரிஞ்சிட்டு இருக்கிற வேதனை தீய அணைக்க போகுது. சரி. ஜார்ஜ் நாளைக்கு வந்துடுவார். அவர் வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட 50வது ஃபோன் கால். யாருக்கு? ஜார்ஜுக்கு தான். ஆமாம், ஜார்ஜ் என்ன ஆனாரு, எங்கே தான் இருக்காரு? அவரை கேட்டு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நாவரசு உன்னை பார்க்க வரேன்னு சொன்னார், இன்னும் வரலையா? எதுக்கு? அவர் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காருல, அந்த விஷயமா வரேனாரு. ஆமாம், மறந்து போயிட்டேன். வா நாவரசு, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு அதை பற்றியா? ஏன் அழுத்துக்கிற? பின்ன என்ன காத்தமுத்து, ஜார்ஜ் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்க மாட்டேது. உனக்கு உன் பொண்ணு கல்யாணத்தை பற்றி கவலை அதானே? அடா அது இல்லைப்பா, 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு பணம் கொடுத்துட்டாரு. நான் கவலைப்படுறதெல்லாம் தொழிலை பற்றி தான். ஆமாம் நாவரசு, ஹார்பர் பக்கம் போய் 6 மாதம் ஆச்சு. சரக்கு எடுக்கவும் முடியல, சரக்கு அனுப்பவும் முடியல. மில்லில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். அடுத்த மாதம் கரண்ட் பில் கட்டுறது கூட கஷ்டம். ஜார்ஜ் தான் ஆளை காணோம். இந்த மச்ச பெருமாள் எங்கே போனான்?
இந்த மச்ச பெருமாள் ஒழிஞ்சான். இனிமேலாவது தொழில் ஒழுங்கா பண்ணலான்னு பார்த்தா இந்த ஜார்ஜ் ஊர்லயே இல்லை. என்ன பண்றது? எனக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை காத்தமுத்து. இந்த ஜார்ஜும் இல்லை, இந்த மச்ச பெருமாளும் இல்லை. எவனாலும் சின்ன பசங்க நான் தான் தலைவர்னு கிளம்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணியா? நம்பர் இருந்தா தானே பண்றதுக்கு. நம்பர் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்க. அந்த நம்பர் தான் மாத்திட்டாரே. இப்போ நம்ம என்னதான் பண்றது? காத்திருக்கிறத தவிர வேற ஒன்றும் வழி இல்லை. சின்ன வயசா இருந்தாலும் ஜார்ஜ் நம்ம தலைவர். அவர் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். A2.32 = AP2. ஏனா ப்ராப்ளம் சொல்லி தராமலே எக்ஸ்பிளைன் கேக்குறியே, என்னன்னா நியாயம் இது? டேய், கிளாஸ்ல இதெல்லாம் சரியா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டா. இதுக்கு சரியா பதில் நீ என்கிட்ட சொல்லிருப்ப. டீச்சர் இன்னும் சாப்டர் நடத்தவே இல்லையே. போச்சுடா. இப்படி சொன்னா அப்படி ஒரு பதில். நான் உங்க டீச்சரை கேட்க மாட்டேங்கிற தைரியம் அப்படிதானே? இங்க பாரு, நீ ஒழுங்கா கவனிக்கிறதா முக்கியம். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம என்கிட்ட கேக்குறியா பதிலா? அட என்னன்னா ஆச்சு? ஒண்ணு இல்ல. பரத், என்னக்கா? இங்க என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேன்க்கா. சேகரன் எங்க? அண்ணே பாத்ரூம் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. என்னது? சேகர், சேகர், என்ன பைரவி? என்ன வாந்தி எடுக்கிறியாமே? ஆமா, நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன்ல. என்ன கிண்டலா? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்ல, அஜீர்ணம் அதான். பின்ன உன் சமையல நீயே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி, அதை விடு. ஆமா, அந்த PS வீரப்பா, நம்பியாரு, மன்சூர் எப்படி இருக்கா? PS வீரப்பா, நம்பியார், மன்சூர் அலிகானா? ஆமா, இவங்களெல்லாம் கலந்து இவங்களெல்லாம் மிஞ்சின விளையாட இருக்கானே, அதான் ஜார்ஜ். அவனை தான் கேட்டேன். என்ன பண்றான்? ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான் உனக்கு? ஆமா. அவனை சும்மா அப்படியே விடக்கூடாது பைரவி. அப்படியே விடக்கூடாதுன்னா என்ன பண்ண சொல்ற? பைரவி, இந்த உலகத்துல முடியாத கதைன்னு எதுவுமே கிடையாது. ஆரம்பிச்ச கதையெல்லாம் முடிஞ்சுதான் ஆகணும். என்ன என்னைய ஒத்து பார்த்துட்டு இருக்க? நான் ஜார்ஜோட கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லதோ கெட்டதோ அவனுக்கு சீக்கிரம் ஒரு முற்றும் போடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. யோசிச்சு வை என்ன பண்ணலான்னு. நீ ஜார்ஜ் பத்தி பேசல சேகர். நம்ம கதை முடிய போகுதே, அதுக்குள்ள நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும்னு கவலைப்படுற. உன்னை அவ்வளவு சீக்கிரமா நான் சாக விட மாட்டேன் சேகர். ஹலோ. ஹலோ, சிங்கர் மீனா வீடுங்களா? ஆமாங்க மேடம், நான் தினம் பத்திரிக்கை சினிமா செய்திகள் பகுதி பொறுப்பாசிரியர் ராமநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், உங்களுக்கும் மியூசிக் டைரக்டர் ரகுராமனுக்கும் ரகசியமாக கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் 3 மாசமாக கர்ப்பமாக இருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு தான் ஃபோன் பண்ணேன். மேடம், லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சார், அது பொய்யான நியூஸ் சார். அது உண்மை கிடையாது. தயவு செஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க சார். அப்படியா மேடம்? ஆமா சார், எனக்கு வேண்டாதவங்க யாரோ இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்புறாங்க. என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சார். ப்ளீஸ் அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஐயோ, பயப்படாதீங்க மேடம். எங்களது பாரம்பரியமான பத்திரிக்கை. எதையும் உறுதியாக தெரிஞ்சிக்காம பிரசரிக்க மாட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.
மேடம் வணக்கம், நாங்கள் தினத்தாள் பத்திரிகையிலேருந்து பேசுகிறோம். ஹலோ, நான் தினத்தாள் சினிமா பொறுப்பாசிரியர் பேசுகிறேம்மா. ஹலோ ஹலோ ஹலோ. எனக்கும் மியூசிக் டைரக்டர் ரகுராமனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன், அதானே? ஆமாம் மேடம், அப்படி தான் எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. பப்ளிஷ் பண்ணிடலாமா? சார், நான் ஆமான்னு சொன்னேனா சார்? அப்போது அது வதந்தீங்களா? இங்க பாருங்க சார், சினிமால ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி இந்த மாதிரி கிசுகிசு வரதெல்லாம் சகஜம் தானே? ஆமாம் மேடம். அப்போ உங்க பத்திரிகையில இந்த மாதிரி தப்பான நியூஸ் எல்லாம் தான் பப்ளிஷ் பண்ணுவீங்களா? ஐயோ, என்ன மேடம் எப்படி கேட்குறீங்க? எங்கள் தரம் என்ன ஆகுறது? பத்திரிக்கை தர்மம் என்ன ஆகுறது? சார், தயவு செஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காதவங்க யாரோ என்னை பத்தி தப்பான நியூஸ் எல்லாம் பரப்பணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த உண்மையும் இல்ல. ஓகே மேடம். ரகு, ரகு, அண்ணாதுரை, சுந்தரேசன், எங்க இருக்கீங்க? ஏன் மியூசிக்ல பாட மாட்டீங்க? ஏன் சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டீங்க? நீங்க போன ரூட்ல நான் வந்தா நீங்க வேற ஒரு ரூட் வழியா போயிடுவீங்க. பட் ஸ்டில் உங்களை தன்னால இங்க வர வச்ச பாத்தீங்களா? வெல்கம் மீனுக்குட்டி. அந்த தினத்தாள், தினம் பத்திரிகைன்னு பத்திரிகையில இருந்து வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஆளே மாறிட்டேன். என்னால குரல் மாத்த முடியாதா? அப்போ அது உண்மையிலேயே பத்திரிகையில இருந்து வந்த ஃபோன் இல்லையா? மீனுக்குட்டி, யாராவது சாட்சியை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுவாங்களா? ரகு, ஏன் ரகு என்ன போட்டு இப்படி வதைக்கிற? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் கூட சேர்ந்து நீங்க பாவம் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் நீங்க செஞ்ச பாவம். Forget it, ரகு. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நானும் உங்களை இந்த ஜென்மத்துல விட மாட்டேன். ரகு, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்போ அது பேப்பர்ல தலைப்பு செய்தியா வரும். உன் பேரு, உன்னோட எதிர்காலம் எல்லாமே கேட்டு போயிடும். பரவாயில்லையா? கூடவே நீங்களும் சேர்ந்து அழிஞ்சிடுவீங்க இல்லையா?
என்ன மீனுக்குட்டி வீணா 2 பேரும் பப்ளிக்ல நாரி அலைஞ்சிடுவோமா இல்ல பிரைவேட்டா இங்க வாழ்ந்துருவோம்? ரகு, நீயும் மாதவி மாதிரி ஒரு அக்காவோட பிறந்தவன் தானே? ஏன் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மேடம், என் அக்கா மாதவி மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீங்க அவங்கள விட அழகா அம்சமா இருக்கீங்க. God. ரகு ப்ளீஸ், மண்ணை திங்க போற இந்த உடம்பு மேல உனக்கு போய் ஏன் இப்படி ஒரு ஆசை? வெக்கமா இல்ல உனக்கு? மேடம், மண்ணு திங்க போற உடம்பா அதெல்லாம் பழசு. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் கிரிமேஷன், மின்சார தகனம். அதோட மண்ணு திங்க போற உடம்புங்கிறதுக்காக அதுக்கு சோப் போட்டு எண்ணெய் தேய்ச்சி பவுடர் போட்டு ட்ரெஸ் மாட்டி அழகுபடுத்தாம இருக்கோமா என்ன? சொல்லுங்க. வா ரகு, பக்கத்துல வா, என்ன தொடு. இவ்ளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தத உன் அக்கா மாதவி கேட்டுட்டு தான் இருந்தா. நீ பேசும்போதே அவ நம்பரை நான் டயல் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட உடம்ப பத்தி உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீயே உன் அக்கா கிட்ட கேட்டுக்கோ. என்ன ரகு ஷாக் ஆயிட்ட? கிட்ட வா, உன் அக்கா லைன்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பேசு. மேடம் மேடம் நோ மேடம், நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ஏன் இந்த ட்விஸ்ட் பண்றது, எலக்காரம், நக்கல், நையாண்டி, திமிரத்தனம் இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும் நினைச்சியா? எங்களுக்கும் வரும். வா வந்து பேசு. வா ரகு, வந்து- நீ என்ன பேசுறது? உன் அக்காட்ட நானே பேசுறேன். ஹலோ மாதவி,